வெல்கம் டு அன்னப்பறவை சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் டைரக்டர் அமீர் ஜான் அவர் என்னென்ன படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு, அவருடைய ஃபிலிம் கெரியர் என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இவர் மிக பிரபலமான டைரக்டரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஆனால் இவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கே படம் பண்ணியிருக்காரு. அந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. இதுதான் இவர் ஹையஸ்ட் பட்ஜெட்டில் டைரக்ஷன் பண்ண ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அந்த படம் என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இவருடைய கெரியரை பற்றி பார்க்கலாம். இவர் ஃபர்ஸ்ட் கே பாலச்சந்தர் கிட்ட தான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் படம் இவர் நடிகர் முரளியை வச்சு நடிகை குயிலி இவங்களை வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு. அந்த ஃபர்ஸ்ட் படமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அந்த படம் வெற்றி படம் தான் நாங்க சொல்றேங்க, இல்ல தோல்வி படம், இல்ல அது சுமாரான படம் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த படம் தாங்க 1984 வெளியே வந்த பூவிலங்கு. இந்த படம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதே வருஷத்துல இன்னொரு படம் டைரக்ட் பண்றாரு 1984 புதியவன் அப்படின்னு முரளியவே வச்சு ஒரு படம் பண்றாரு. அந்த படம் சுமாரா தாங்க போச்சு, அந்த அளவுக்கு பெரிய வெற்றி அடையல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அதே வருஷத்துல மறுபடியும் இன்னொரு படம் பண்றாரு, நெஞ்சத்தை அள்ளித்தான்ற ஒரு படம் பண்றாரு. இதுல நடிகர் மோகன், மைக் மோகன் அவர் நடிச்சிருப்பாரு. அப்புறம் நரேஷ், சாதனா இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. அடுத்த வருஷத்துல 1985 இளங்கன்று அப்படின்னு ஒரு படம் பண்றாரு. அந்த படம் ஒரு ஃபெயிலியர் படம். 1986 இன்னொரு படம் பண்றாரு, ஓடங்கள். புதுமுகத்தை வச்சு டைரக்ட் பண்றாரு, சஞ்சய் குமார் அப்படின்றவரு. இந்த படம் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல, அந்த அளவுக்கு ஒர்ஸ்டா இருந்துச்சு. இவ்வளவு ஒர்ஸ்டான படம் பண்ணவருக்கு ரஜினிகாந்த் எப்படி பட வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்றது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். அது அப்படி இல்லைங்க, கதை தான் முடிவு பண்றது. அதுக்கு முன்னாடி தோல்வி படம் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்ற விஷயத்தை பொறுத்தெல்லாம் ஒரு டைரக்டருக்கு வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. நல்ல கதை இருந்தால் எவ்வளோ பெரிய ஹீரோனாலையும் வாய்ப்பு கொடுப்பாங்க. அதுக்கு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நெல்சன் பீஸ்ட் படம் தோல்வி அடைஞ்சது. இருந்தாலும் ரஜினிகாந்த் ஜெயிலர் அந்த படம் தோல்வி அடைஞ்சதும் அந்த படத்தை டிராப் பண்ணிடலாமா, அதுக்கு முன்னாடியே புக் பண்ணியிருந்தாங்க ஜெயிலர் கதைக்கு. பீஸ்ட் தோல்வி அடைஞ்சதும் இதை டிராப் பண்ணிடலாமான்ற ஒரு பேச்சு வரும்போது ரஜினிகாந்த் அப்படியெல்லாம் இல்லை, அதுக்காகலாம் இதெல்லாம் டிராப் பண்ணக்கூடாது அப்படின்னு பெருந்தன்மையாக சொன்னதா நெல்சனே மென்ஷன் பண்ணியிருக்காரு. ரஜினிகாந்த் அந்த மாதிரி ஒரு குணம் கொண்டவர். இத்தனை படங்கள் தோல்வி கொடுத்தவருக்கு ஒரு படம் கொடுத்துருக்காரு, அது சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. அதை அப்புறமா சொல்கிறேன் இருங்க. அப்புறம் 1986 நட்பு அப்படின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு. இந்த படத்தில் கார்த்திக் நடிச்சிருப்பாங்க, ஸ்ரீபிரியா நடிகையா நடிச்சிருப்பாங்க. அந்த படம் சுமாராக தாங்க போச்சு. 1986 தர்மபத்தினி அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்றாரு. இந்த படத்துல கார்த்திக், ஜீவிதா இவங்க நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் சுமாரான படம் தாங்க. வண்ண கனவுகள் அப்படின்னு 1987 ஒரு படம் வருது. அந்த படமும் சுமாரான படம் தான். அப்புறம் 1988 உழைத்து வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு படம் வருது. இதுல நடிகர் விஜயகாந்த் நடிச்சிருப்பாருங்க. ரஜினிகாந்த் இவ்வளவு தோல்வி படம் கொடுத்தவருக்கு வாய்ப்பு கொடுத்தாருன்னு நம்ம சொல்லும் போது இதுல நடுவுல விஜயகாந்தை மறக்க முடியாது. எவ்வளவுதான் புதுமுக டைரக்டரா இருந்தாலும் அனுபவமே இல்லாதவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்தவர் நம்ம கேப்டன் விஜயகாந்த்னு சொல்லலாம். அவ்வளோ பெருமைக்குரியவர் அவரு. திறமை இருந்தா போதும், உன்னை வச்சு நான் ரிஸ்க் எடுக்கிறேன், பரவாயில்ல பண்ணு, என்ன ஆகும், மிஞ்சி போனா என்ன தோத்து போவங்களா, பார்த்துக்கலாம் அப்படின்ற குணாதிசயம் கொண்ட விஜயகாந்த் இவருக்கு பட வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இத்தனை தோல்வி படங்களுக்கு பிறகு இவர் வாய்ப்பு கொடுத்திருக்காரு. இவர் கொடுத்ததுனாலே கூட ரஜினிகாந்த் கொடுத்திருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியாது. இந்த படம் சுமாரா தாங்க போச்சு. உழைத்து வாழ வேண்டும் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு. இதுல விஜயகாந்துக்கு ஜோடியா நடிகை ராதிகா நடிச்சிருப்பாங்க. இந்த படம் சுமாரா போச்சு. அடுத்த படம் தாங்க ரஜினி கொடுக்குறாரு 1989 உழைத்து வாழ வேண்டும். 1988 வருது. 1989 ரஜினி இவருக்கு பட வாய்ப்பு கொடுக்குறாரு. அந்த படத்துல ரஜினிக்கு ஜோடியா சோபனா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல வில்லனா நடிகர் ரகுவரன் அவர் நடிச்சிருப்பாரு. இந்த படம் ஹை பட்ஜெட்ல எடுத்த படம். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது பாத்தீங்கன்னாக்க இவருடைய இந்த டைரக்டரோட குரு கே பாலச்சந்தர் அவருடைய கவிதாலயா ப்ரொடக்ஷன்ஸ் தான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகுதுங்க. அந்த படம் தான் சிவா. சிவா படம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல சிவாலாம் வெற்றி படமா அப்படின்னு ஒரு மாற்று கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. சிவா வெற்றி படம் தான், கலெக்ஷன் ஃபுல்லா பண்ணிச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1990 உன்னை சொல்லி குற்றம் இல்லை அப்படின்னு ஒரு படம் சித்ரா அவங்கள வச்சு பண்றாங்க. இந்த படம் சுமாரா தாங்க போச்சு. அப்புறம் தை மாசம் பூவாசம் அப்படின்னு ஒரு படம், அது ஃபெயிலியர் படங்க. அப்புறம் குறும்புக்காரன், அதுவும் ஒரு ஃபெயிலியர் படம். அப்புறம் வணக்கம் வாத்தியாரே அப்படின்னு ஒரு படம் டைரக்ட் பண்றாரு. இதுல கார்த்திக், சரண்யா, ராதா ரவி இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இதுவும் ஒரு ஃபெயிலியர் படம். சின்ன சின்ன கண்ணிலே அப்படின்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்றாரு. இதுல பிரகாஷ் ராஜ், குஷ்பு, நாசர்
இவங்க நடிச்சிருப்பாங்க. இந்த படமும் ஃபெயிலியர் படம் தான். கடைசியான ஒரு படம் 2004 சின்ன சின்ன கண்ணிலே 2000 டைரக்ட் பண்ணுறாரு. 4 வருஷம் கேப் எடுத்துக்கிறாரு. நம்ம நல்ல படம் கொடுக்கவே இல்லையே, ஒரு 2 படம் 3 படம் தான் வெற்றி அடைஞ்சது, நல்ல படம் கொடுக்கலான்னு கேப் எடுத்துக்கிறாரு. 2004 தான் அவருடைய கடைசி படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. இவர் தமிழ் ஃபில்ம் மேக்கர் அசோசியேஷனுக்கு செக்ரட்டரியாகவும் இருந்திருக்காரு நடுவில். இவருடைய கடைசி படம் வெற்றி அடைஞ்சிருந்ததுன்னா நிறைய படங்கள் பண்ணியிருப்பாரோ என்னவோ. ஆனால் கடைசி படம் தோல்வி படமாக மாறிடுச்சு. அந்த தோல்வி படம் தாங்க காதல் சரிகம அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. அவ்வளோதாங்க. இவருடைய 72வது வயசில் இறந்துட்டாரு. 2015 கார்டியக் அரெஸ்ட் ஆகி இறந்துட்டாரு. இவர் ஃபேமிலியை விட்டுட்டு தான் வாழ்ந்தார். தனியாக ஒய்ஃபு பசங்க இவங்களெல்லாம் விட்டுட்டு தான் வாழ்ந்தார். இந்த டைரக்டர் பண்ண படங்களில் எந்த படம் உங்களுக்கு பிடிச்ச படம்ன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். எங்களுடைய அன்னப்பறவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணுன்னா நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.